நம்ம ராஜா, மரியாதைக்குரிய ராஜா, அந்த கோபாலபுரத்தின் செல்லப்பிள்ளை. இன்னும் சொல்லப்போனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு தோளில் போட்டிருந்தார். இன்றைக்கி வந்து ஆபத்தாண்டவனாக காப்பாற்றுவார். எப்பப்பெல்லாம் தேவையோ அவரை கூப்பிட்டு நிற்க வச்சுருவாங்க. உதவிதான் வாங்கினா அவரை விட்டுற வேண்டியது. அப்புறம் இந்த ஆலந்தூர் பாரதி அப்பப்போ உட்காந்து ஆட்சியில் இருக்கப்பெல்லாம் அவங்க படிச்சுவாங்க. இவங்க தூக்கி சுமக்கிறவங்க தானே. அதில் வந்து விட்டார். என்ன வார்த்தை விட்டார்னா, அது சொல்லக்கூடாது, ஒரு பெண்களை பற்றி சொல்லக்கூடாது. கட்டியவனை அந்த பூ முடித்து பொட்டு வைத்த புணர்வதற்குங்கிற ஒரு வார்த்தை இன்னொருத்தர் கூட யாரை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. அதுக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டார். யார்? இந்த நக்கல் பிடிச்ச மனுஷன் இருக்கிறார்ல, இந்த உயர்ந்த மனிதன். உயரத்தால் மட்டும் இல்லை, இப்போ அரசியல்லையும் அவர் தான் உயர்ந்த. யார் சொல்லிடுவீங்கள? நம்ம ஆதவர்ஜுனா தான். என்ன சொல்கிறாரு, கனிமொழி மேடம் கொஞ்சம் அவருக்கு இந்த மாதிரி ஆலோசனை கூட. இன்னும் நக்கல் எத்தனை ஆயிரம் அர்த்தங்கள் இதுக்குள்ளே இருக்குங்கன்னு தெரியுது. இப்போ ராஜா இங்கிலாந்து இளவரசியை நேராக பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நேரடியாக செல்வாக்கு. அவருடைய மனைவி புற்றுநோயினால் இறந்து விட்டார். ஏன் உள்ளே போக வேண்டும்? பெண்களை பற்றி பேசி விட்டா பண்ணோம். அவர் ஒரு புற்றுநோய் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒரு மத்திய அமைச்சராக இருந்தார். மந்த்லி செக்கப்பு, வாராந்திர செக், டெய்லி கூட செக்கப் பண்ணுவாங்க ஜெயலலிதா. அவர் செய்திருக்க முடியும். மனைவியை கவனிக்காத இழந்து விட்டார். இன்றைக்கி ஆதவர்ஜுனா வந்து யாரை வச்சு அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. பார்த்துக்கோ, அது ரொம்ப உள்ளே போகக்கூடாது. இதான் கணக்கு. ஏங்க சோபா செட்டு கலாச்சாரம் என்று ஒரு இதை ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் என்ன சொல்கிறாரு, சட்டசபையில் சொல்கிறாரு, வெளியில் சொல்கிறாரு. சோபா கலாச்சாரமா? என்னங்க அவங்களாம் சோபாவில் வாங்கக்கூடாதா? சனாதானம் என்பது இதாயா? ஒன்று அசிங்கமாக இருக்குது. விடியா மூஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது, கிடைச்சாலும் வந்து செல்ல காசு கிடைக்குங்கிறத உன் நீ தான் யார்? சோபா கலாச்சாரம்னு சொல்கிறீங்க. இது உன் புத்தி வேணாம். அதை நம்ம பிரேமலதாம்மா உடனே வந்து சோபா கலைச்சி நாங்கள் வாங்கினேன்னு இங்கே அப்படியே வாங்காமல் அப்படியே தூங்கிட்டு எழுந்திரிச்சு வந்து வாங்கிட்டு, அதாவது கட்சியை நன்றாக வளர்ந்த கட்சியில் குட்டிச்சவராக்கின பெண்மணிகள் சொல்லக்கூடாது. அவர்கள் தெய்வங்கள். மனைவி சொல்லே மந்திரம். எல்லாமே பின்னு இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவர் முன்னிலை வரும்போது தான் கட்சி குட்டிச்சவராக போகும். அப்படி ஒரு பர்சன் தான் தேமுதிகவோட விஜயகாந்தோடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். அங்கே போய் சும்மா போய் எம்எல்ஏச்சுனா பணம் கொண்டு வாங்க, அங்கே போய் எம்எல்ஏ வச்சு அந்த இதுக்கெல்லாம் காசு குடியான்னு சொல்லி கேட்க போய் தான் எல்லாம் விட்டுட்டு ஓடி போய் கட்சி குட்டிச்சோராக போச்சு. இன்றைக்கி வந்து அடவு வச்சுவிட்டு 10 சீட்டு வாங்கினு இருக்கிற தோழமை கட்சியெல்லாம் இரிட்டேட்டரை கிளப்பி விட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு உட்காந்து யார் யார் பண்ணீங்க? உங்கள் தம்பி, அப்புறம் நீங்கள் நின்றுக்கிட்டீங்க. அப்போ கட்சியை உழைச்சவன் என்ன பண்ணுறது? நீங்கள் சோபா கலாச்சாரத்தை பற்றி பேச வேணாம் தாய். விஜயகாந்த் என்ற ஒரு மாமனிதனின் மனைவி என்ற மரியாதை தவிர உங்களுக்கு தனிப்பட்ட எங்கள் எதுவுமே கிடையாது. வாழ்த்துக்கள். எங்களை வந்து கேட்க எப்படி கேட்குறது? வேணாம். வந்து கூட்டணின்னு வைக்கவே மாட்டோமா, ஜென்மத்தும் போக மாட்டோம். ஐயோ என்ன அங்கேருந்து உங்கள் கவர்மெண்ட்டை வந்து கலைச்சது வந்து காங்கிரஸ் தான் கலைச்சது. விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செஞ்சால் நீ தான் பண்ணீங்க. அவங்க மிரட்டி தான் இங்கே தமிழ்நாட்டை கொண்டு அடவு வைக்க சொன்னாங்க. எங்கள் கச்சத்தீவையும் காவிரி பிரச்சனை இன்றைக்கி இழுத்துட்டு கிடக்கிறது உங்கள் தாத்தா, உங்கள் குடும்பம். நீ போய் நின்று எதுவும் வைக்க மாட்டீங்க. 2 தடவை கலைச்சாங்கல்ல. சந்திரசேகர் தலைமையில் இருந்தப்போ காங்கிரஸ் வந்து கலைச்சாதான் பண்ணாங்கல்ல. தேவகோட பிரைம் மினிஸ்டர் ஆகாமல் திருப்பி கண்டினியூ பண்ண முடியாமனது உங்கள் குடும்பத்தை காட்டி தயார் பண்ணான். அதை புரிஞ்சு தொலைங்க. அப்புறம் வந்து கூடா நட்பு கேடா விளையும்னு சொன்னது யார்? நீங்கள் தான் விட்டு போனீங்க. அப்புறம் எதுக்கு அவங்கள்ட்ட பண்ணீங்க? அவங்க பேரை சொன்னதான் நீ பிழைக்க முடியும். ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் சொன்னால்தான் உனக்கு சீட்டு கிடைக்கும். இதுக்கு தான் பண்ணீங்க. அதனால் நீங்கள் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வாயா ஏந்துட்டு 4 மணி வரை தூங்குறது, நைட்டு ஃபுல்லாக கூத்தடிக்க வேண்டியது. நீ அரசியல் பண்ணுறது, நீ பண்ணுது. அப்புறம் அது மாதிரி ஸ்டாலின் கேட்குறாரு, எந்த குறை இருந்தாலும் என் மீது குறை இருந்தாலும் சொல்லிவிட்டு உட்கார முடியுமா? முதல்ல தலைமையை மாற்றிக்கையா. பாஜகவில் என்ன பண்ண அத்வானி எவ்வளோ பெரிய வாஜ்பாய் அந்த போகிற புது காங்கிரஸ் தலைவரை போட்டு பண்ணல. காங்கிரஸ்லேயும் புது தலைவர் போட்டு அது மாதிரி தலைவர் இந்த ராஜா தான் அவங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அவங்க வீட்டு பிள்ளையாக உட்காந்துருக்கா. அப்பப்போ உதவாங்கிறதுன்னு பண்ணி திருப்பி விட்டுட்டு வாங்கி கட்ட விட்றீங்கல்ல. நீங்கள் எழுதி கொடுக்குறத பேசணுங்கிறது ஒரு கணக்கு பண்ணிட்டு இருக்கல. விட்டுட்டு வாங்கய்யா. முதல்ல போய் நின்றுட்டு நீங்கள் தான் இந்த கட்சியோட வீழ்ச்சிக்கு இனிமேல் வளர வேண்டும் என்றால் கட்சி தலைமையை அப்பப்போ மாற்றுங்க தலைவா. நிறைய கட்சியில் உழைச்சவன் இருக்கான். உன் புள்ள, உன் பேர புள்ள, நீயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இங்கேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது முடியாது. தமிழ்நாடு மக்கள் விழித்து விட்டார்கள். எப்போ பார்த்தாலும் உங்கள் கதை வசனம் எழுத, அதாவது எம்ஜிஆர் சப்ஸ்டியூட் பண்ண ஜெய்சங்கரை போய் கொண்டு வர்றது, அப்புறம் போய் விஜய் போன சிவகார்த்தியரை கொண்டு, இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் வேணாம் தலைவா. நிறைய விஷயங்கள் இருக்கிறப்ப ஏன் போய் சும்மா அங்கே போகிறீங்க? ஆச்சா
அடுத்தாப்புல இந்த ரவிக்குமார் எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, வேரை களைஞ்சி வெந்நீர் ஊற்றுனதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தெருவு ஊருக்கு ஊர் வந்து போதை கலாச்சாரத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு குட்டிச்சவரை அடித்து வந்து விஜய் சொல்கிறாரு, உலகத்தில் 8வது அதிசயம் 7 அதிசயங்களோட 8வது அதிசயம் என்றான்டா தாவேக்கா கட்சி தான். ஒரு அரசியல் கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. படத்தில் ஒரு 68 படத்தில் அடிச்சு விட்டு வந்துட்டாருன்னா அதுதான் 8வது அதிசயம். அவர் சொல்கிறார், இங்கேருந்து எல்லோரும் எங்கள் அக்கா தமிழிசையிலேருந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் வெளிப்படையாக சொல்கிறது, ஆந்திராவில் போய் என்ன பண்ணிக்கன்னு தெரியும். பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எந்த போஸ்டிங்னாலும் அக்காவோட அனுமதியெல்லாம் பண்ண முடியாது. அக்கா நீங்கள்லாம் வாங்கப்பா, நீங்கள்லாம் நல்லா இருங்கப்பான்னு சொல்லிட்டு போனாங்களா, தேர் எடுத்து தெருவில் விட்டாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட அவனால் ஜெயிக்க முடியல. எம்பி சீட்டு வெக்கமாக இல்லை, இந்த முருகனுக்கும் வெக்கமாக இல்லை. ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரு மத்திய ஊர் புறாப்பட்டு மாமன் என்ன வச்சுக்கோமே இல்லை. ஒரு மிகவும் மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த கம்யூனிட்டின்றதை விட ஒரு ஜாதிக்காக கொடுக்கப்பட்டதை வச்சு இன்னொன்று செய்ய முடியல. நீங்கள்லாம் வந்து கட்சியை காப்பாற்ற போகிறீங்க, புரட்ட போகிறீங்க, விட்ட வேணாம் தலைவா. இந்த ரவிக்குமார் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து திமுகவோட அறிவிக்கப்படாத எம்பி தான். அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கணுன்னு இது மாதிரி இந்த பனையூர் பாப்பெல்லாம் கேட்கப்போ கடுப்பாகி போய் திருமாவளவன் விரட்டி விட்டார். இன்னைக்கு போய் கூட்டணியாக இருக்குது. அவர் விஸ்வநாதன் சொல்கிறாரு, அவருடைய நிலைப்பாடை சொல்கிறாரு. அங்கே போய் நின்று விஜய்க்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணால் வன்னியரசாங்க மாடா உழைச்சி மம்பட்டியாக தேஞ்சாடு. அவர் ஒரு அமைச்சர் கொடுத்து நல்லா பண்ணிடுறாரு. அதை கெடுத்து ஒன்றுங்கிறதுக்காக வந்து ரவிக்குமார் போன்ற மனிதர்கள் பனையூர் பாபு கேட்க வேணாம். அங்கே ஒரு கல் எடுத்து வச்சாலே திமுக அதிமுகவோட மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் கடைசியில் என்னென்னா, ஆளுங்கட்சியாக வந்து விட்டால் அவர்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ள டீ கடையிலேருந்து தெருவில் விற்கிற வந்து ஹோட்டல்லேருந்து கடையிலேருந்து எல்லாமே வந்து மாமூல் கொடுக்கணும் வாங்கணுங்கிறது ஒரு நடைமுறை. இந்த கலாச்சாரத்தில் தாவேக்கா வந்து அவங்க இப்போ நான் பார்த்தது அப்படி தான் ஆளுங்கட்சியாக போனேன். இன்றைக்கி போய் புல்டோசர் ஓட்டணும் ஒன்று அடிக்க போய் கட்சியை விட்டு விரட்டுறாங்க, மாமூல் கேட்க போய் கட்சியை விட்டு விரட்டுறாங்க. வேணாம் தம்பிகளா, அவங்க சாக்கடை வெட்டி விட்டாச்சு. கடலில் கலந்தானுங்களா குப்பையில் கலந்தான்னு தெரியல. வேணாம் தம்பிகளை, நல்ல தலைவர் வந்து ஒரு நல்ல தலைவர் தமிழகத்தை கிடைச்சிருக்கிறார். அவர் பேரை கெடுத்துட வேணாம் தலைவா. பார்த்துக்கோ.